நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, மகர ராசியில பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, நீங்க பெண்களாக இருந்தாலும் சரி, ஸோ ஆண்களுக்கு என்ற ஒரு தனி பலன் இருக்குது, தனி ஒரு பிளஸ் பாயிண்ட், ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அதே போலதான் பெண்களுக்கு மகர ராசியில பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளஸும் ஒரு மைனஸும் கண்டிப்பா இருக்கு. அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க போகின்ற வரம், லாபம், நஷ்டம், கஷ்டம் ஆண்களுக்கு தனி இருக்கு, பெண்களுக்கு தனியா இருக்கு. ஸோ தனித்தனியா நம்ம பார்க்க போறோம். ஸோ இது கோச்சார பலன்களுங்க. மகர ராசியில் பிறந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு முறித்தான விதியினுடைய பலன்கள். கடவுளும் கர்மாவும் காலமும் கிரகமும் உங்களுக்கு கொடுக்க போகின்ற பலன். பிறப்பு இறப்பை எப்படி மாற்ற முடியாதோ அதே போலதான் இந்த பலனை மாற்ற முடியாது. ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளும் ராசி தவறாம செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து. மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, மகர ராசியில பிறந்த ஆண்களுக்கு ஒரு 2 வரம் அல்லது 2 லாபம் சொல்லலாம். அதே போல பெண்களுக்கு ஒரு 3 விஷயத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். ஸோ இதை பத்தி பாக்குறதுக்கு மாதிரி முதல்ல மகர ராசி அப்படின்றது ஒரு ஆண் ராசியா ஒரு பெண் ராசியா? மகர ராசின்றதே ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு பெண் ராசி. ஸோ இந்த மகர ராசியில உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ நீங்க மகர ராசியில் பிறந்தாலும் இந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. ஸோ இதனுடைய அடிப்படையிலும் மேலும் ஆண்களுக்கு மிக மிக முக்கியமா ஒரு 2 விஷயத்துல வரமும் லாபமாகவும் அமையும். அது என்னங்க அப்படின்னா, முதல் விஷயம், இந்த மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது யாரு? சனி பகவான். சரிங்களா? மகர ராசி ஒரு பெண் ராசின்னு சொல்லிட்டேன். அது 4ஆம் வீடான மேஷத்தில் நீசமும், அதே 10ஆம் வீடான துலாமில் உச்சமும் அடைகிறார். துலாம் என்பது ஒரு ஆண் ராசி. ஸோ அதனுடைய அடிப்படையில் இந்த மகர ராசியில பிறந்த ஆண்களுக்கு வேலையிலும் தொழிலிலும் மிகப்பெரிய யோகங்கள் உண்டு. சரிங்களா? எனக்கு இந்த வேலை ஒரு நிரந்தரமா இல்லைங்க அப்படின்னு நினைப்பவர்கள் கூட மற்றவர்கள் உங்களுக்கு அந்த வேலையை விட்டு கொடுப்பார்கள். உங்களுடைய தாய் தந்தையர் பார்த்த அல்லது கூட பிறந்தவர்கள் பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அல்லது பரம்பரை தொழில் உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஏற்கனவே பார்த்த ஒரு ப்ரொஃபஷனல் துறையைத்தான் நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. அந்த துறையில உங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும், அதுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது அந்த நபர்கள் மூலமாகவே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த வேலை தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு உறவுகளால் அல்லது நண்பர்களால் மிகப்பெரிய ஒரு உதவியும் அதிர்ஷ்டமும் கண்டிப்பா உண்டு. சரிங்களா? ஸோ வேலை தொழில மிகுந்த யோகம் உண்டு. ஆனா அதே நேரத்தில் இந்த மகர ராசியில பிறந்த ஆண்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையில் ஒரு தடை, ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்குங்க. திருமண வாழ்க்கை ஒரு திருப்தி இல்லா தன்மை இருக்கும். காரணம் 7ஆம் இட கடகம், கடகத்திற்கு அதிபதி சந்திரன், அது வந்து ஒரு பெண் ராசி. சரிங்களா? அப்ப அதுவும் பெண், மகர ராசியும் பெண் ராசி. ஸோ இதனுடைய அடிப்படையில் ஆண்களாக நீங்க பிறந்திருந்தா திருமண வாழ்க்கையில் பெண் பேச்சை கேட்டு நடக்கிறது கொஞ்சம் நல்லது. ஸோ பெண்ணுக்கு நீங்கள் உங்களுடைய கருத்தை விட பெண்களுடைய கருத்தை கேட்டுக்கிறது இல்லைன்னா கண்டிப்பா பிரிவினை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ அதே நேரத்தில் ஒரு காதல் திருமணத்தால் லாக் ஆகிறதுக்கு பிரச்சனையாக அதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது சொந்தத்தில் திருமணம் முடிச்சாலும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கும். சரி, 2வது நல்ல விஷயம் எதுங்க அப்படின்னு கேட்டால், இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் இந்த கூட பிறந்த யாராக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆண் சகோதரிகளாக இருந்தாலும் சரி, ஸோ அவர்கள் மூலமாக சில நன்மைகளும் பண லாபங்களும் கிடைக்கும். முக்கியமாக சொத்து, நிலம் போன்ற விஷயங்கள் உருவாவதற்கு அவர்களுக்கு ஆரம்பமாக இருப்பாங்க. ஸோ சொத்தாலும் நிலத்தாலும் ஒரு லாபங்கள் உண்டு. அந்த சொத்து நிலம் அப்படின்றது இன்னும் தாய் தந்தையுடைய பூர்வீக சொத்து, அல்லது வாழ்க்கை துணையுடைய சொத்து, அல்லது கூட பிறந்தவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்து, இப்படி சொத்து நிலம் போன்ற விஷயத்துல ஒரு நன்மை நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஆண் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2 விஷயம் நல்லா இருக்கும். ஆனா திருமண வாழ்க்கை, அதுவும் காதல் திருமணம் அல்லது சொந்தத்தில் திருமணம் முடிக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து செய்ய வேண்டியது அவசியமா இங்க இருக்குது. சரிங்களா? அதே போல மகர ராசி பிறந்த ஆண்களுக்கு 2வது ஒரு மைனஸான ஒரு பாயிண்ட்னா, தேவையில்லாத களவு பட்டம் இல்லை அவச்சொல், ஒரு பழிச்சொல் அல்லது தேவையில்லாத ஒரு பொருளையில மாட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு, அல்லது தேவையில்லாத வண்டி வாகன விபத்தில் சிக்கிக்கொள்ள வாய்ப்புண்டு. சரிங்களா? ஸோ இதுல கொஞ்சம் கவனத்தோடு நீங்க இருந்துக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அடுத்தபடியா மகர ராசியில பிறந்த பெண்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ மகர ராசின்றதே பெண் ராசி. அப்ப பெண்கள் பிறந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். மகர ராசியில பிறந்த பெண்களுக்கு நிச்சயம் திருமண வாழ்க்கை மற்றும் பிள்ளைகளாலும் பெரிதளவு ஒரு நன்மைகள் உண்டு. பிள்ளைகளுக்கு பிறந்ததுக்கு பின்னாடி பேர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கும். கலைத்துறையில் பிரபலம் அடைந்திருக்கும், அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், சுற்று வட்டாரத்தார் அல்லது நண்பர்களுக்கு இடையே நீங்க பிரபலம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறை சார்ந்த அழகு, ஆடை, வடிவமைப்பு இது சார்ந்த ஒரு தொழில் ரீதியாக, இதாவது ஒரு ரீதியாக ஒரு பிரபலம் அடைகிறதுக்கு யோகங்கள் உங்களுக்கு உண்டு. கண்டிப்பா ஒரு
சமூக ரீதியான ஒரு அடையாளம், உங்களுக்குன்னு தனி ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அது மகர ராசிக்காக பிறந்த பெண்களுக்கு யோகமாக அமையும். ரெண்டாவது, தாய் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கு பாக்கியங்கள் இருக்குது. சரிங்களா? தாயின் மூலம் பெரிதளவு ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஆனா முக்கியமா மாமியார் வீட்டு வழி பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். மாமியார் வீட்டு பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஸோ மற்ற ராசிக்காரர்களை போல மாமியார் வீட்டு வழியில மாட்டிக்கிட்டு பிரச்சனை சிக்கி தவிக்கணுன்ற அவசியம் மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு இருக்காது. ஸோ உங்களை தேடி வரும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பப்படி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சான்சஸ் கிடைக்கும். ஸோ மாமியார் வீட்டு பிரச்சனை நீங்கும். தேவையில்லாத வீடு இடமாற்றம், அடிக்கடி ஊரை மாத்துறது, அடிக்கடி வீட்டை மாத்துறது அப்படின்ற சூழ்நிலை மகராசியில் பிறந்த பெண்களுக்கு ஏற்படாது. சரிங்களா? ஸோ இவர்களுக்கு எங்க ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான கோளாறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கற்பு சம்பந்தமான பிரச்சனை, மானபங்க பிரச்சனைகள், உங்களுடைய தன்மானத்திற்கு ஒரு பிரச்சனை, உங்க மீது தேவையில்லாத ஒரு பழி போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது ஆரம்பத்திலே பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே போல தங்கம் போன்ற பொருட்களை பத்திரமா பார்த்துக்கணும். திருடு போடுறது, களவு போடுறது, இல்லை அடமானத்துக்கு போனால் திரும்பி வராமல் இருக்கிறது. ஸோ இதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ பெண்கள் இந்த விஷயத்துல நீங்க கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஸோ இதுல மிக முக்கியமா இந்த மகராசியில் பிறந்த பெண்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடு, அதான் வாழ்க்கை துணை குறிக்கும். அப்போ 8ஆம் வீடு எதுனா சிம்மம், அதற்கு அதிபதி சூரியன். அவர் 4ஆம் வீட்டுல உச்சம் அடைகிறார். அப்போ வாழ்க்கை துணை கிட்ட சரிசமான்னு சண்டை போடாம, ஃபைட் பண்ணாம, சொத்து போன்ற விஷயத்தில் சுமூகமான முடிவு எடுத்துக்கொள்வது. ஸோ என்னதான் வீட்டில் அடிச்சுட்டு சண்டை போட்டாலும் படிப்பு விஷயம், சொத்து விஷயம், அந்த 2 விஷயத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு நல்லது. அந்த 2 விஷயத்திலும் காரிய கண்ணாக நீங்க இருந்து கொள்வது நல்லது. சரிங்களா? அவசரப்பட்டோ கோவப்பட்டோ நீங்க படிக்காம பாதியில் நின்னாலும், சொத்து விஷயத்தை மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்தாலும் அதுல பிரச்சனைகள், கஷ்ட நஷ்டங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏற்படும். அப்போ வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயத்துல, வாழ்க்கை துணை வழியிலிருந்து கிடைக்கக்கூடிய சொத்து விஷயத்துல உங்களுடைய விட்டு கொடுப்பது போன்ற நிலைப்பாடுகளை நீங்க எடுத்துடாதீங்க. சரிங்களா? அதே போல வாழ்க்கை துணை சம்பந்தமான பிரச்சனைக்கு கோர்ட்டு கேஸ், போலீஸ் வழக்குகள்னு போயிடாதீங்க. அந்த வழக்குகள் உங்களுக்கு நீண்ட காலம் போயிட்டு இருக்கு. ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியில் உச்சம், ஒரு ஆண் கிரகம் உங்க ராசியில் உச்சம் அடையுது. அப்போ வாழ்க்கை துணை திருமண வாழ்க்கைக்காக போலீஸ் ஸ்டேஷன் போன்ற சூழ்நிலையில் போவதற்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அது மற்றவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. சரிங்களா? ஸோ அதுல போறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை யோசிச்சுக்கணும். அந்த மாதிரி போனீங்கன்னா அந்த பிரச்சனை முடியாது. சரிங்களா? ஸோ மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். ஸோ ஆக மொத்தம் மகர ராசியில் பிறந்த ஆண்கள் மிக முக்கியமாக வழிபட வேண்டிய மிக முக்கியமான ஒரு தெய்வம் ஸ்ரீரங்கநாத பெருமாள். ஸோ பெருமாளை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல பெண்கள் கண்டிப்பா வழிபட வேண்டிய மிக முக்கியமான ஒரு தெய்வம்னா காமாட்சியம். ஸோ கண்டிப்பா கரும்பு வைத்திருக்கக்கூடிய காமாட்சி பெண் தெய்வத்தை, மற்றும் குறிப்பிட்டு இந்த வளர்பிறை பஞ்சமி திதி மற்றும் திருதய திதி, அதாவது 3வது நாள், அம்மா சேர்ந்து 3வது நாள் வணங்குகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும். ஸோ அதே போல ஆண்களும் சரி, ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வணங்குகின்ற பொழுது அது வெள்ளிக்கிழமையா சுக்கிரவாரமா இருந்தால் ரொம்ப ரொம்ப யோகம் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தெய்வங்களை விடாமல் வழிபாடு செய்கின்ற பொழுது திருமண வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிச்சு வேலை தொழில் வரை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து ஒரு விடுதலை, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் ஏற்படாமல் இருக்கும். கிடைக்க வேண்டிய வரமும் வர வேண்டிய லாபமும் தடையின்றி வந்து சேரும். சரிங்களா? ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க தாராளமா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நல்லது, நாம் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற செஞ்சு தவறாமல் செலக்ட் வச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.